அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் பூரன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த பூரன் ரெசிபி பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் வீட்டில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரன் செய்கிறதுக்காக நம்ம 3 தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கலாங்க. துருவி எடுத்த தேங்காவை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். எண்ணெய் நெய் இது சேர்க்க தேவையில்லைங்க. வெறும் கடாயில் போட்டு சும்மாவே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் கசகசை சேர்த்துக்கலாம். கசகசை சேர்த்து அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். கறியை விட்டுறக்கூடாதுங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அதே கடாயில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூரனுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க. முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு முந்திரி திராட்சை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வறுப்பட்டுருச்சுங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க தேங்காயோட கசகசையும் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. நான் கசகசை சேர்த்துனதை காமிக்கலைங்க. அடுத்து ஏலக்காவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இனிப்புக்கு வந்து 1½ கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 3 தேங்காய்க்கு 1½ கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ கட்ட போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாங்க. 3/4 கிலோ மைதா மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி பிணைவோம் அதே பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா உங்களுக்கு பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் பிணைறவே நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசாக உருண்டை பிடிக்கக்கூடாதுங்க. ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் நம்ம பூரிக்கெலாம் பிடிக்கிற மாதிரி கரெக்டான அளவாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பூரன் வீட்லேயே செஞ்சிடலாங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உருண்டை பிடிச்சி வைக்கும்போது மைதா மாவு நல்லா கொஞ்சம் மேலே தூவி விட்டுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி எல்லா மாவும் ஒன்றா கலந்துருங்க. இப்போ நம்ம தேங்காயும் ரெடியாக தான் இருக்குது. இப்போ நம்ம தேய்ச்சி உள்ளே வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பூரனாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம பூரிக்கெலாம் எப்படி மாவு தேய்ப்போம் அதே மாதிரி 2 சைடு மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நெய்ஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. நல்லா நெய்ஸாக தேய்ச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோம்லங்க அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நம்ம நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நம்ம அழகாக கையிலேயே மடக்கி எடுத்துருக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் அப்படியே மடக்கி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் ஈஸியாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மடக்கும் போது எண்ணெயில் வறுக்கும் போது கொஞ்சம் வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. மடக்கின பக்கம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடிச்சு சாப்பிடல கொஞ்சம் கடுக்கடுன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே வந்து கையில் தாங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குவேன். இந்த மாதிரி மடக்க மாட்டேங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம 3 பூரனாக சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நிறையா சேர்க்க வேணாம். பூரனை சேர்த்துட்டு 2 பக்கம் அப்படியே திருப்பி விட்டுறலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள்.
நமக்கு 2 பக்கம் நல்லா செவந்து வரட்டுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்பு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கரிஞ்சிருங்க. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பொருளும் எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு எல்லா பொருளையும் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க. பார்க்கவே நல்லா கோல்டன் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.